அனைவருக்கும் வணக்கம். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். பாரத மிகுமின் தொழிலக முத்தமிழ் மன்றம் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறித்து பெரிதும் மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் திரு மு. சமுத்திரபாண்டி ஐயா அவர்களே, பொதுச் செயலாளர் திரு தா. அமிர்த ஜெயபால் அவர்களே, செயலாளர் திரு மு. ஆறுமுகம் அவர்களே, திரு சு. செல்வேந்திரன் அவர்களே, பொருளாளர் அவர்களே, நன்றியுரை கூறக்கூடிய திரு ப. பாக்கியராஜ் ஐயா அவர்களே, இந்த மன்றத்தினுடைய நெறியாளராக இருக்கக்கூடிய கவிஞர் மா. திருவள்ளுவர் ஐயா அவர்களே, நான் இங்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா அவர்கள் தான். தொடர்பு பாலமாக இருந்தவர் நண்பர் பெரும் கவிஞர் அவர்கள் திருவள்ளுவர். பாவேந்தர் விழாவிற்கு திருவள்ளுவரே வந்திருக்கின்றார் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என்னை இங்கே வருமாறு அவர்கள் தான் அழைத்தார்கள். நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சி. பிரகாஷ் அவர்களே, இரா மதி அவர்களே, திரு சரவணன் அவர்களே, திரு முருகன் அவர்களே, நண்பர் என்னோடு வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர் திரு பாபு அவர்களே, எங்களுடைய பெரியார் ஈவரக் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள், இந்நாள் ஆசிரியர்கள், ஆசிரியர் பிரபு அவர்களே, ஆசிரியை தென்னரசி அவர்களே, மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை, இந்த முத்தமிழ் மன்றத்தினுடைய முன்னோடியாக ஆலோசகர்களாக இருக்கக்கூடிய பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். பாரதிதாசன் அவர்கள் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு விடிவெள்ளி. பாரதியும் பாரதிதாசனும் தான் தமிழ் சமுதாயத்தை புதிய நோக்கிலே நம்மை வழிநடத்தியவர்கள். அவருடைய வழிகாட்டுதலிலே நம்முடைய இந்த மன்றம், அவருடைய பெயர் தாங்கிய இந்த பாவேந்தர் விழா நடத்துகின்ற இந்த மன்றமானது எழுச்சியோடு இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என்று நான் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. இவ்வளவு மாணவ செல்வங்கள் பாரதிதாசனுடைய பாடல்களை மிக அருமையாக பாடினார்கள். இங்கே சொன்னார்கள், நடுவர்கள் எல்லாம் திகைத்து போகக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக மாணவர்கள் எல்லாம் கவிதை போட்டியிலும் பாட்டு போட்டியிலும் அவர்கள் எல்லாம் பங்கெடுத்தார்கள் என்று சொன்னார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களோடு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அவருடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிதாசன் புதுமை கவிஞர், புரட்சி கவிஞர். முற்போக்கு எண்ணங்களை மக்களுடைய உள்ளங்களிலே விதைப்பதற்காக அவர் தம்முடைய படைப்புகளை எல்லாம் திருப்பியவர், மூட நம்பிக்கைகளை சாடியவர், நல்ல சிந்தனைகளை மக்களுடைய உள்ளங்களிலே விதைத்தவர். அப்படிப்பட்டவர் பாரதிதாசன். எதை எண்ணினாலும் அவர் சமுதாய உணர்வோடு பாடுவார் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அவர் எல்லாரும் அவரை பற்றிய செய்திகளை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். காணொலி காட்சியாகவும் நமக்கு பாரதிதாசனை பற்றி எல்லாம் சொன்னார்கள். சுப்புரத்தினமாக, கடக சுப்புரத்தினமாக இருந்த அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக விழுவதற்கு பாரதியார் அவருடைய தொடர்பு தான் காரணம் என்பதை இங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாருமே அறிவார்கள். புதுவைக்கு பாரதிதாசன் இருந்த அந்த புதுவைக்கு பாரதியார் செல்கிறார். தமிழகத்திலே விடுதலை போராட்ட களத்திலே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க மறவராக இருந்த பாரதியார் அவர்கள் இங்கே ஆங்கில ஒற்றர்கள் தேடுகின்ற நேரத்திலே அவர் புதுவை ஜெயிலில் செல்கிறார். புதுவை சென்றும் அங்கு விடுதலை வேள்வியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் கிடைத்த நண்பர்களிலே ஒருவர் தான் பாரதிதாசன். பாரதிதாசனும் பாரதியாருக்கும் இடையே 10 ஆண்டுகள் இடைவெளி. புதுவையிலே வேணு நாயக்கர் என்பவருடைய இல்ல திருமணத்திலே தான் முதலிலே பாரதியாரை பாரதிதாசன் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு தான் சுப்புரத்தினுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பெற்றோர் இட்ட தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று பாரதிக்கு
தாசன் என்று அவர் மாற்றிக்கொள்கிறார். கடைசி வரை அந்த பாரதி மீது கொண்டிருந்த பற்றை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அந்த அந்த நிகழ்ச்சியிலே ஒரு பாரதியார் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய வேணுநாயகர் இல்ல திருமண நிகழ்ச்சியிலே பாரதிதாசன் வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் வேறது கொள்வாரோ என்று பாரதியார் எழுதிய பாடல்களை எல்லாம் பாடுகிறார். பாரதியார் அங்கு வந்திருக்கிறார்னு அவருக்கு தெரியாது. பாடலை பாடியவுடன் பாரதியார் எழுந்து வந்து, தம்பி பாடலின் பொருள் அறிந்து பாடுகிறீர்கள் என்று சுப்புரத்தினத்திற்கு தட்டி கொடுக்கிறார். அப்பொழுது அந்த இல்லத்தினுடைய சொந்தக்காரர் வேணுநாயக்கர், சுப்புரத்தினம் ஐயாவை தெரியுமா? தெரியாது. நீங்க பாடிய பாட்டை எழுதியவர் இவர்தான் சுப்பிரமணிய பாரதியார் என்று அவருக்கு அறிமுகம் செய்கின்றார். அப்படி சொன்ன உடனேயே சொல்றார், இந்த சுப்புரத்தினம் நன்றாக பாட்டு கட்டுவான், பாட்டு எழுதுவான், பாட்டு கட்டுவான். அப்படியா தம்பி, எங்கே ஒரு பாட்டு பாடு என்று சொல்கிறார். பாரதியார் சொன்ன மாத்திரத்திலே பாரதிதாசன் பாடிய முதல் பாடல் தான் எங்கெங்கே காணினும் சக்தியடா ஏழு கடல் அவன் வண்ணமடா என்ற அந்த பாடல். அந்த பாடலை பாடியவுடன் பாரதிக்கு ரொம்ப சொன்ன மாத்திரத்திலே பாடுகின்றானே இந்த சிறுவன் அப்படின்ட்டு அந்த பாடலை எழுதி கொடு தம்பி என்று எழுதி வாங்கி அதை அப்பொழுது இருந்த சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு பாரதியாரை எழுதுறார். ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று எழுதி சுதேசமித்திரன் பத்திரிகையை அனுப்பி வைக்கிறார். அந்த கவிதை தான் பாரதிதாசனுடைய முதல் கவிதை. பத்திரிகையில் அச்சாகி வெளிவந்த முதல் கவிதை என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த பாரதியாருடைய செயல்பாட்டை பார்க்கிறார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் என்பார் பாரதியார். எமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்பது பாரதியாருடைய கொள்கைகளில் ஒன்று. அந்த தன்னுடைய கவிதைக்கும் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த பாரதியாரை பார்க்கிறார் பாரதிதாசன். பாரதியாருடைய உள்ளத்திலே சமூக வேறுபாடுகள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, எல்லாம் உயர்ந்தில்லைங்க. எல்லாரும் இந்நாட்டு மக்கள், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னார் அல்லவா, அந்த நிலைதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனைகளை பாடிய அந்த பாரதியாரை பார்த்து அவருக்கு தன்னை சீடனாக தாசனாக மாற்றிக் கொள்கிறார். அதனாலதான் தன்னுடைய பெயரையே சுப்புரத்தினம் என்ற அந்த பெயரை பாரதி தாசன், தாசன்னா அடிமை, பாரதிக்கு அடிமை என்பது போல அவர் மாற்றிக் கொள்கிறார். பின்னாளிலே அவர் சார்ந்திருந்த சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்த பட்டுக்கோட்டை அழகிரி சாமி போன்றவர்கள் பாரதிதாசன் சொல்றாங்க, சுப்புரத்தினம் நீ போய் பாரதிக்கு தாசன் பேர் வச்சிருக்கிறியே, இது தகுமா என்று சொன்ன பொழுது அவர்கிட்ட கண்டிக்கிறார். நான் இந்த ஐயருக்கு தாசன் தான் என்று சொன்னவர் பாரதிதாசன். இதே திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலே பாரதியாரை பாராட்டி ஒரு கவிதை பாடினார் நம்ம பாரதிதாசன் அவர்கள். தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமை திறவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடுகமள் கற்பூர சொற்கோம், கற்பனை ஊற்றாம் கதையின் புதைகள், திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட மறைந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதிப்படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டான் இருப்பவன், அயலார் இருப்பு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலே பாரதியை வியந்து பாராட்டினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்த வரிகள் எல்லாம் அப்படியே பாரதியாருக்கு மட்டுமல்ல பாரதிதாசனுக்கு பொருந்தும். எதை பாடினால் அவர் சமுதாய சிந்தனையோடு பாடினார் என்பதுதான் அவருடைய உயர்ந்த நிலையா இருக்கிறது. அழகின் சிரிப்பு என்று பாரதிதாசன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். உலக ஆங்கில கவிஞர்களில் சொல்வார்கள், ஷெல்லி, கீட்ஸ், வேர்ட்ஸ்வொர்த் இவர்கள் எல்லாம் இயற்கையை அதிகமாக நேசித்து பாடியவர்கள் என்று சொல்வார்கள். அதுபோல இயற்கையை இயற்கைக்காகவே பாடுவது என்ற நோக்கிலே பாரதிதாசன் 16 கவிதைகள் அடங்கிய ஒரு சின்ன நூல், அது சிறிய நூல், அழகின் சிரிப்பு. அதுல அழகு என்றே ஒரு கவிதை வைத்திருப்பார். முதல் கவிதையை அழகு என்று
எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கிறது என்று பாரதிதாசன் சொல்வார். எல்லா இடத்திலும் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டால் சொல்வார். அது மாதிரி சொல்வார். காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளிப்புணலில் கண்டேன், அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டால், மாலையிலே வெற்றி செய்ய இலகுகின்ற மாணிக்க சுடரில் அவள் இருந்தாள், ஆலஞ்சாலையிலே கிளைதோறும் கிளியின் கூட்டந்தனில் அந்த அழகென்பான் கவிதை இருந்தார். அப்படியே தொடரும். சிறு குழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றான், திருவிளக்கில் சிரிக்கின்றான், நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாலின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றான். அடடே, செந்தோர் புறத்தினிலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தார், விளைந்த நன்சை நிறத்திலே என் விழியை நிறுத்தினார், என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தார். அப்படியே சொல்லிட்டு வருவார். அதுல பாருங்க, அழகு என்பது உயர்ந்த பொருள்களில் மட்டுமல்ல, நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய சாமானியர்கிட்ட கூட அது அழகி இருக்கிறது என்று சொல்வாரு. உழவன் காவிரியில தண்ணி வந்துருச்சு, உழவு செய்ய போறோம், இந்த வருஷம் நம்ம விவசாயம் பண்ணி நல்ல ஒரு மகசூல் காண போறோம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி சொல்றாரு பாருங்க. அடடே, செந்தோர் புறத்தினிலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தால், அவன் தண்ணி வந்துருச்சுனோட அவனுக்கு மகிழ்ச்சி. இன்றைய நடையே ஒரு மாதிரி இருக்குதான், அந்த புது நடையிலே அழகை காண்கின்றோம் அது சொல்றாரு பாருங்க. நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாலின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றார். பூ தொடுக்கக்கூடிய அந்த பெண், பூக்கார பெண், அவளுடைய கையினுடைய நளினத்திலே கூட அழகி இருக்கிறது. இப்படியெல்லாம் சாமானிய மக்களை கூட தன்னுடைய பாட்டுடைய தலைவர்களாக வைத்து பாடியவர் தான் பாரதிதாசன் அவர்கள். தமிழ் பேரு என்று ஒரு கவிதை பாடியிருக்கிறார். காலம் ரொம்ப குறுகிய காலம் என கொடுத்ததுனால விரைவாக சில செய்திகள் மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த தமிழ் பேருங்கிற கவிதை பாரதிதாசன் கவிதை எழுத தொடங்குகிறாரா, அவரே சொல்றாரு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வானம் பார்த்து சொல்றான். கவிஞரே, என்னை பாடுங்கள் சொல்லுதான். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களில் ஓவியம் தீண்டு கேங்கு உரைக்கும், காடும் கலனியும் கார்முகிலும் கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்கின்றார். சோலை குளிர்ந்தது தென்றல் வரும், பசு தோகை மயில் வரும், அன்னம் வரும், வேலைக்கு வந்திடும் வீரனின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைகை என்றும், மாலை பொழுதினில் வேற்றை செய்யில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், கோலங்கள் யாவும் மலையாய் குவியின என்னை, இவற்றிடையே எல்லா இயற்கை பொருளும் கவிஞரே என்னை பாடுங்கள் என்று கூக்குரல் இடுகின்றன. கவிஞன் சொல்கின்றான், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இன்னலிலே தமிழ்நாட்டின் நிலை உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்ததுவே என்று பாடுவார். அங்கு கூட தமிழ் மக்களுடைய அந்த துயரமான நிலைதான் என்னை கவிதை பாட வைத்தது என்று பாரதிதாசன் சொல்வார். அந்த கவிதையில தொடர்ந்து சொல்வார். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்தி விட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். தமிழ் கல்வி படித்தால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சுகம் வரும், தூய்மை வரும், வீரம் வரும் அப்படின்லாம் அவர் சொல்வார். எதை எடுத்து பார்த்தாலும் பொதுமக்களை எண்ணுவதுதான் பாரதிதாசனுக்கு உரியதாக இருக்கும். பொதுமக்கள் நலம் நாடி புது கருத்தை சொல்க, புன்கருத்தை சொல்லுவதில் 1000 வந்தாலும் அதற்கு ஒப்ப வேண்டாமே. எழுத்தாளர்களுக்கு சொல்கிறார், கவிஞர்களுக்கு சொல்கிறார். அதாவது பொதுமக்களுடைய நலத்தை நாடு, அவர்களுக்கு உனக்கு எது தேவை என்பதற்காக எழுதாதே, அவர்களுடைய தேவை எண்ணி பாடு என்று பாடியவர் தான் பாரதிதாசன் அவர்கள். தமிழரின் நிலையை அவர்கள் பாடுகிறார். இங்க அழகா சொன்னாங்க, எங்கள் வாழ்வும் எங்கள் வளம், அந்த பாடல்கள் எல்லாம் மிக அருமையாக சொன்னாங்க. அந்த புரட்சி கவி பாரதிதாசனே ஒரு புரட்சி கவியர். பாரதிதாசன் எழுதிய ஒரு நூலுக்கு பேர் புரட்சி கவி. வடமொழியில பில்கடன் என்பவர் எழுதிய பில்கணியம் என்ற நூலை தமிழில் தழுவி இவர் புரட்சி கவி என்று இருந்தார். ஒரு சிறு குறுங்காவியம். அதுல நிலவை பற்றி அந்த கவிஞர் பாடுவார். அந்த நிலவை அப்படி எல்லாம் சொல்ல, நீலவா நாடைக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டார். நீலவா நாடைக்குள் உடல் வரைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ, வான சோலையிலே பூத்த தனி பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமா அமுத ஊற்றோ, காலை செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிளம்போ. அப்படியே ஒன்றுனா சொல்லிட்டு வருவார். நிலவு சொல்வார், உன்னை காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை.
நிலவே, உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா, ஆனா உன்னை எழுதுவதற்கு எனக்கு வார்த்தை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமை சொல்லுவான் பாருங்க. அதுதான் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் என்பது. அது சொல்றான், நித்திய தரித்திரராய், அந்த சூழ்நிலையை சொல்றேன். ஒருத்தன் தினம் தினம் உழைக்கிறான், உழைக்காமல் இல்லை, உழைக்காமல் இருந்தா வறுமையில இருக்கிறான்னு சொல்லலாம். பட்டுக்கடை கல்யாண சுந்தரம் சொல்லுவார் இல்லையா, காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கைகாலுதான மிச்சம் அப்படின்பாரு. அது போல தினமும் உழைக்கிறான் ஒருத்தன், ஆனா அவனால பிழைக்க முடியல. நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கடத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உன்னை காணும். அவன் தினமும் உழைச்சு பசியால் துடிக்கி ஏங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தன் கொஞ்சம் கூழ் கிடைக்குமான்னு தேடி தெரிகின்ற நேரத்திலே ஒரு பானை நிறைய எத்தகைய இன்பத்தை அடைவானோ அத்தகைய இன்பத்தை நான் அடைகின்றேன் நிலவே என்று சொல்வான். அதுதான் அந்த நிலவை பார்க்கும் பொழுது ஒரு ஏழை மண்ணுடைய அந்த பசிதான் பாரதிதாசனை பாதிக்கிறது, கவிதையாக அங்க வெடிக்கப்படுகிறது என்று எண்ணி பார்க்கணும். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர அழகின் சிரிப்புல வான் அப்படின்ற ஒரு கவிதை, அதுல சொல்லுவான், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை சொல்றான், என்ன காரணம் அப்படின்னு சொல்றான். வானம் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கதான் பூமியை பார்க்கிறதா, இந்த மண்ணிலே உழைப்பாளிகள் எல்லாம் வறுமையாக இருக்கிறார்களாம், உழைத்து விட்டு போய் கூலியை கேட்க போறோம். நபிகள் நாயகம் சொன்னதாக படித்திருக்கிறேன், உழைப்பாளியினுடைய வியர்வை காய்வதற்கு முன்பே அவருடைய கூலியை கொடுத்து விடு என்று சொன்னார் என்று. அப்படி இல்லாமல் இங்க கிராமப்புறங்கள்லாம் பார்க்கலாம், நாத்து நட்டுட்டோம், நடவு நட்டுட்டோம், அவங்க களை பறித்து விட்டோம், அவங்க வந்து நிற்பாங்க, முதலாளி வீட்டுக்கிட்ட வந்து நிற்பாங்க. உடனே நல்லவர்கள் உடனே அங்கேயே கூலியை கொடுப்பாங்க, வீட்டுக்கு வர வச்சு காத்திருக்க வைத்து சில பேர் கொடுப்பாங்க. என்னங்க இவ்வளவு நேரம்னு கேட்டாங்க, என்ன உனக்கு அவ்வளவு திமிரா என்று சொல்ல அம்புகளை பாய்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதை பார்க்கிறதாம், வானம் பார்க்கிறதாம், பகலெல்லாம் பார்க்கிறதாம். அது இப்படி இந்த ஏழை தொழிலாளிகளை இப்படி வாட்டி வதைக்கிறார்களே என்று அதனுடைய உள்ளம் குமரிக்கிறதாம், உடலிலே வெப்பம் உண்டாகின்றதாம். அதன் காரணமாக வானத்திலே இரவிலே அந்த கொப்புளங்கள் தான் நட்சத்திரமாக தெரிகிறதாம். பாரதிதாசன் சொல்கிறார், மண் மீதில் உழைப்போரெல்லாம் அறியறாம், அவர் புன் மீதில் அம்பு பாய்ச்சு புலையர் செல்வராம், இதை தன் கண் மீதில் பகலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி என்று பாரதிதாசன். எதை பாடினாலும் சமுதாய உணர்வோடு பாடியவர். குடும்ப நலத்திட்டம் தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்படாத காலத்திலேயே அவரு குடும்ப நலத்திட்டத்தை வலியுறுத்தி காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம் என்று சொன்னார். நிறைய பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை 1989 சட்டமாக்கப்பட்டது கலைஞர் ஆட்சியிலே. 1928 தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய மாநாட்டிலே, செங்கல்பட்டு மாநாட்டு நினைக்கிறேன் நானு, அந்த மாநாட்டிலே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் பெரியார் அவர்களால் கொண்டு வரப்படுகிறது. அந்த சொத்துரிமை இல்லாத காலத்திலேயே பாரதிதாசன் குடும்ப விலக்கிலே பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்பார், நான் தருவேன் என்று பெண்ணுக்கு சொத்துரிமை தரக்கூடிய ஒரு பெற்றோர்களை காட்டுவார். பெண் உரிமை, பேச்சுரிமை, பெண் கல்வி, காதல் உரிமை, மறுமண உரிமை, கைம்பெண் உரிமை அத்தனையும் பாரதிதாசன் பாடுகிறார். பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றோம். இன்னைக்கு பேச்சுரிமை இருக்கிறது, இன்னைக்கு எல்லாரும் படித்திருக்கிறோம், இன்னைக்கு எல்லாரும் பெண்கள் எல்லாம் வேலைக்கு இருக்கிறாங்க. அந்த காலத்தை எண்ணி பாருங்கள். அவர் சொல்றாரு, பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டு மண் அடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. மண்ணடிமை தீர்ன்னு நினைக்கிறியே, முதலிலே பெண்ணடிமை தீர்க்கப்பட வேண்டும். பாரதிதாசன் சொல்றார், பெண்ணடிமை தீர்க்கப்படாமல் இந்த நாட்டுக்கு விடுதலை நினைச்சேன்னா அது காணல் நீராக தான் முடியும். அது நடக்காத ஒன்று. அதனாலதான் முயலுக்கு கொம்பு முளைக்க நினைக்கிறது மாதிரி பாரதிதாசன் சொல்றார். இதே பாரதிதாசன் சொல்றார், கைம்பெண் பணத்தை முதலிலே கவிதையிலே படித்த முதல் கவிஞன் பாரதிதாசன் தான். பாரதியார் போன்றவர்கள் உரைநடையில் எழுதியிருக்கிறாங்க. கைம்பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட வேண்டுங்கிறத கட்டுரைகளிலே பலர் எழுதியிருக்கிறார்கள். கவிதையிலே வடித்த முதல் கவிஞன் பாரதிதாசன் தான். ஒரு கைம்பெண் குரல் கொடுக்கிறார் பாரதிதாசன், கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேறீர் படுத்தப்படா, மிக கொடியதன்று எண்ணி விடப்பட்டதன்னே குளிர் வடிக்கின்ற வட்ட நிலா. இப்படி எல்லாம் பாடியவர் சொல்றாரு.
மாலையிட்ட மணவாளன் இறந்து விட்டால் மங்கை நல்லால் என்ன செய்வார்? ஆண் எத்தனை திருமணம், மனைவி இறந்து விட்டால் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் அந்த காலத்திலே பண்ணிக் கொள்வார்கள். இப்பொழுதெல்லாம் அப்படி நினைச்சா பண்ண முடியாது. ஆனால் பெண்ணுக்கு கணவன் இறந்து விட்டால் கடைசி வரை கைம்பெண்ணாக இருக்க வேண்டும். அது இளம் வயதிலேயே கூட திருமணமாகி அவர்கள் அந்த காலத்துல இளம் பிள்ளை திருமணம், பாலிய விவாகம் என்று சொல்வார்களே, சின்ன வயதிலேயே 4 வயது 5 வயதிலேயே திருமணம் பண்ணி அந்த பிள்ளை இறந்து போயிட்டா அவங்க கடைசி வரை அவர்கள் கைம்பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். பாரதிதாசன் கேட்கிறார், அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார். முதல் குரல் பாரதிதாசனுடைய குரல். மாலையிட்ட மணவாளன் இறந்து விட்டால் மங்கை நல்லால் என்ன செய்வாள்? அவளை ஆலையிட்ட கரும்பாய்க்கு உலக இன்பம் அணுவளவும் அணையாமல் சாக செய்தீர். அணையாத காதலினை அணைய செய்தீர். அணை கடந்தால் உங்கள் தடை எந்த மூளை என்று கேட்பார். இன்னொரு ஒரு பெரிய புரட்சி, பாரதிதாசனே ஒரு புரட்சி கவிஞர். அவர் செய்த புரட்சி, ஒரு கடும்பிடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கணவன் தன்னுடைய இன்னமே பிழைக்க மாட்டான்னு உணர்ந்துட்டான். தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க, நான் இறந்த பிறகு நீ கைம்பெண்ணாய் இருக்காத, வருந்தாதே, உனக்கு வேண்டிய ஒருத்தரை திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக வாடு. எவ்வளவு பெரிய புரட்சி பாருங்க. 1938 முன்னாடி எழுதப்பட்ட கவிதை இது. கடும்பிடியால நான் இறந்த பின் மாதே, கைம்பெண்ணாய் வருந்தாதே, பழி எந்தன் மீதே, அடம் செய்யும் வைதிகம் பொருட்படுத்தாதே, உன் ஆசைக்குரியவனை நாடு, மகிழ்வோடு தார் சூடு, நலம் தேடு என்று சொல்றோம். அவ்வளவு பெரிய புரட்சி. இங்க மாணவ செல்வங்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க. பிள்ளைகளுக்கு சொல்றார், மாணவ செல்வங்கள் சொல்றார், பச்சை விளக்காகும் தம்பி பகுத்தறிவு சொல்றார். பச்சை விளக்காகும் தம்பி உனக்கு பகுத்தறிவு என்று பாரதிதாசன் சொல்றார். அந்த பச்சை விளக்காலே நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்றெல்லாம் பாரதிதாசன் அவர்கள் சொல்றார். பெண்களுக்கு சொல்றார். இன்னைக்கு நீங்க பார்த்தாலும் நம்ம பாலியல் சீண்டல் அப்படின்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோமே. அது பாரதிதாசன் அந்த நாளிலேயே சொல்லியிருக்கிறார் பாருங்க. தனித்து வரும்போது பெண்ணே கெட்ட தருதலை கண் வைத்தால் இனிக்க நலம் கூறு, இல்லாவிடில் தாக்கு என்று பாரதிதாசன் சொல்லி விடுத்திருக்கிறார். இது நிறைய பாரதிதாசனுடைய நிறைய சொல்லலாம். காலம் குறைவாக இருக்கிறது. மாணவ செல்வங்கள்லாம் நிறைய அவங்க வீட்டுக்கு செல்ல வேண்டும். எனக்கு இந்த குறைவான நேரம் கொடுத்தார்கள். இப்படி நல்ல கவிதைகளை எல்லாம் பாடிய இந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ஆண் பெண் சமத்துவத்துக்காக மாதருக்கும் நீதி, அது சொல்றார், மாதருக்கும் நீதி ஆண் மக்களுக்கும் ஒன்றே என்றெல்லாம் சொல்கிறார். ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கக்கூடிய நாளை நான் பார்க்க வேண்டும் என்கிறார். தமிழ் உணர்வை எல்லாரும் சொன்னாங்க அருமையாக, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லுங்கன்னு சொல்லி இங்க வாழ்த்த சொன்னார்கள். பாரதிதாசன் அவ்வளோ அருமையாக தமிழ் உணர்வை கூட்டியிருக்கிறார். உறவுகளை விட பயிலுறும் அண்ணன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவின் முறையார், தயமிக உடையால் அன்னை, என்னை சந்ததம் மறவா தந்தை, குயில் போல் பேசிடும் மனையால், அன்பை கொட்டி வளர்க்கும் அன்னை, அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர் என்பார். எல்லா உறவுகளை விட தமிழ் தான் உயர்வானது என்று சொல்கிறார். மங்கை ஒருத்தி தெரிஞ்சுக்கும் எங்க மாத்தவர்களின் தமிழுக்கு ஈடில்லை கான் என்றெல்லாம் சொல்வார். இப்படிப்பட்ட பாவேந்தருடைய சிந்தனைகளை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய இந்த முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், மற்ற பொருளாளர், பொறுப்பாளர்கள், நெறியாளர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கு, இந்த முன்னோடிகளுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.